சோல் பர்பஸ் இந்தியானிலிருந்து உங்களை எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ஒரு யோகியின் சுயசரிதத்தில் அத்தியாயம் 34வதுல இமயத்தில் ஒரு அரண்மனையை தோற்றுவிக்கிறத பற்றி தான். பாபாஜிக்கும் லாகரி மகாசேருக்கும் இடையே ஏற்பட்ட முதல் சந்திப்பு ரொம்ப அற்புதமான கதையை பற்றி தான் இன்னைக்கு ஃபுல்லு நம்ம பார்க்க போகிறோம். அந்த மரணமற்ற குருவை பற்றி விவரமான கருத்தை தெரிவிக்கும் சிலவற்றில் ஒன்று இந்த சொற்கள் சுவாமி கேவலானந்தரின் ஒரு ஆச்சரியமான கதைக்கு முன்னுரை தான். முதல் தடவையா அவர் அக்கதையை சொன்னபோது நான் மெய்யாகவே பிரம்மத்தில் ரொம்ப ஆழ்ந்தேன். நான் பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல அந்த கதையை திரும்ப கூறும்படி கனிவு மிகுந்த என் சமஸ்கிருத ஆசிரியரிடம் நயந்து பேசி ஒப்புக்கொள்ள செய்திருக்கிறேன். அதுக்கு பிறகுதான் அதே கதையை கிட்டத்தட்ட அதே சொற்களுடன் ஸ்ரீ யுக்தேஸ்வரரால் எனக்கு சொல்லப்பட்டது. லாகரி மகாசயரின் இந்த 2 சீடருமே பிரமிப்பு ஊட்டும் அந்த கதையை நேரடியாக தங்கள் குருவின் மூலமாகவே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. பாபாஜியுடன் என் முதல் சந்திப்பு என் 33வது வயதுல நிகழ்ந்தது. லாகரி மகாசயர் சொல்ல ஆரம்பிச்சாங்க. 1861ஆம் ஆண்டு வருட இலையுதிர் காலத்துல நான் தானாப்பூரில் அரசாங்க இராணுவ பொறியியல் இலக்காவில் கணக்காளராக பதவியில் இருந்தேன். ஒரு நாள் காலை அலுவலக மேலாளர் என்னை அழைத்தார். லாகரி, அவர் சொன்னார், நமது தலைமை அலுவலகத்திலிருந்து ஒரு தந்தி இப்பொழுதுதான் வந்தது. ராணி கேத்திற்கு அங்கு தற்போது நிறுவப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு இராணுவ முகாமிற்கு நீ மாற்றப்பட வேண்டுமாம். அதாவது போஸ்டிங் வந்துருச்சு. ஒரு வேலைக்காரருடன் நான் அந்த 500 மைல் பிரயாணத்தை மேற்கொண்டேன். குதிரை மீதும் குதிரை வண்டியில் பிரயாணம் செய்யும் 30 நாட்களில் நான் இமயத்தின் சாரலில் உள்ள ராணிகேத்தை அடைந்தோம். ஒரு அலுவலக கடமைகள் பொறுப்பு நிறைந்ததாக இல்லை. அந்த அற்புதமான மலைக்குன்றில் திரிந்த பல மணி நேரங்கள் கழிக்க என்னால் முடிஞ்சது. மிக பெரிய மகான்கள் இங்கு வசித்து அந்த இடத்தை ஆசீர்வதிக்கிறார்கள் என்ற வதந்தி எனக்கு எட்டியிருந்தது. எனக்கு அவர்களை பார்க்கணும்னு பேராவலாக நான் இருந்தேன். ஒரு நாள் முற்பகல் நான் அங்கு சுற்றி திரிந்து கொண்டிருக்கையில வெகு தூரத்திலிருந்து ஒரு குரல் என் பெயரை கூவி அழைப்பதை கேட்டேன். திகப்படைஞ்ச நான் துரோண்கிரி மலையின் மீது சுறுசுறுப்பை ஏறுவதை தொடர்ந்தேன். அந்த காட்டு பிரதேசத்துல இருள் சூழும் முன்னால் திரும்ப இந்த வழி சுவட்டை கண்டுபிடிக்கிறது இறங்க முடியாது என்ற எண்ணத்தினால கொஞ்சம் அமைதியற்ற நிலை எனக்கு ஏற்பட்டது. முடிவில் நான் 4 பக்கங்களும் குகைகளில் இருந்த ஒரு சிறு சமவெளியை அடைஞ்சேன். பாறை விளிம்புல ஒன்றின் மேல் இளைஞர் ஒருவர் புன்னகை தவழும் முகத்துடன் என்னை கை நீட்டி வரவேற்றவாறு நின்று கொண்டிருந்தார். அவரது தாமிர நிற கேசத்தை தவிர அவர் குறிப்பிடத்தக்க விதத்தில் என்னை போட்டிருந்ததை நான் வியப்புடன் கண்டேன். லாகரி, நீ வந்து விட்டாய். அந்த மகன் பிரியத்துடன் என்னை நோக்கி இந்தியில் சொன்னார். இங்கே குகையில் இளைப்பாறு, நான் தான் உன்னை அழைத்தேன். நான் ஒரு சிறிய சுத்தமான குகையினுள் நுழைந்தேன். அங்கு பல கம்பளிகளும் சில கமண்டங்களும் அதாவது நீர் பாத்திரங்கள் இருந்தது. லாகரி, உனக்கு அந்த ஆசனம் நினைவில் இருக்கிறதா? ஒரு மூலையில் மடித்து வைக்கப்பட்டிருந்த ஒரு கம்பளத்தை அந்த யோகி சுட்டி காட்டினார். இல்லை ஐயா, என் விசித்திரமான சாகச செயலினால் ஒரு மாதிரியாக பிரமிப்படைந்த நிலையில் நான் தொடர்ந்தேன். நான் இருட்டுவதற்கு முன்னால் கிளம்பணும். எனக்கு காலையில் அலுவலகத்தில் வேலை இருக்குது. அந்த மர்மமான மகன் ஆங்கிலத்தில் பதிலளித்தார். அந்த அலுவலகம் உனக்காக கொண்டு வரப்பட்டது, நீ அலுவலகத்திற்காக இல்லை. இந்த வனப்பிரதேச சந்நியாசி ஆங்கிலம் பேசுவது மட்டுமில்லாமல் கிறிஸ்துவின் வாக்கியங்களின் கருத்துரையையும் கூறுவதை கேட்டு நான் ஊமையானேன். என் தந்தி பலனளித்திருப்பதை நான் பார்க்கிறேன். அந்த யோகியின் சொற்கள் எனக்கு புரியல. நான் அதன் பொருளை கேட்டேன். உன்னை இந்த தனிமையான பிரதேசத்திற்கு வரவழைத்த தந்தியை பற்றி குறிப்பிடுகிறேன். நீ ராணிகேத்திற்கு மாற்றப்பட வேண்டும் என்பதை நான் தான் உன்னை மேலதிகாரின் மனதில் மௌனமாக யோசனையை கூறினேன். ஒருவர் மனித குலத்துடன் தன் ஐக்கியத்தை உணரும் போது எல்லா மனங்களும் ஒளிபரப்பும் நிலையங்களாகி அவற்றின் மூலம் அவர் விருப்பப்படி செயல்பட முடியும்னு அவர் தொடர்ந்தார். லாகரி, அந்த குகை உனக்கு உண்மையில் பரிச்சயமானதாக தோன்றவில்லையா? நான் ஒரு குழப்பமான மௌனத்தை கடைபிடித்த பொழுது அந்த மகன் என் அருகில் என் நெற்றியில் மிருதுவாக தடவினார். அவருடைய காந்த ஸ்பரிசத்தினால் என் மூளையில் ஒரு அற்புத ஓட்டம் பெருக்கெடுத்து என் முற்புறவின் இனிமையான நினைவு ஊற்றை வெளிப்படுத்தியது.
எனக்கு நினைவிருக்கிறது. என் குரல் ஆனந்த விசும்புகளினால் பாதி அடைத்து கொண்டது. நீங்கள் எப்பொழுதும் எனக்கு சொந்தமான என் குரு பாபாஜி. கடந்த கால காட்சிகள் என் மனதில் தத்ரூபமாக எழுகிறது. இங்கே இந்த குகையில் என் முன்பிறவியில் பல வருடங்களை கழித்திருக்கிறேன். விவரிக்க முடியாத நினைவுகள் என்னுள் பொங்க நான் கண்ணீருடன் என் குருவின் பாதங்களை தழுவினேன். நான் 30 வருடங்களுக்கு மேலாக நீ திரும்புவதற்காக காத்திருந்தேன். பாபாஜியின் குரல் தெய்வீக அன்புடன் ஒலித்தது. நீ மரணத்தை தாண்டிய வாழ்க்கையின் கொந்தளிக்கும் அலைகளில் நலிவு மறைந்து போய்விட்டாய். உன் கர்மவினையின் மந்திரக்கோள் உன்னை தொட்டதும் நீ போய்விட்டாய். நீ என்னை காணவில்லையாயினும் நான் என்றும் உன்னை காணாமல் இல்லை. மகிமையான தேவதூதர்கள் மிதந்து வரும் ஒளிப்பிளம்பான சூக்ஷ்ம கடலின் மீதாக நான் உன்னை தொடர்ந்தபடியே இருந்தேன். இருள், புயல், எழுச்சி, ஒளி போன்ற எல்லா நிலைகளிலும் எப்படி ஒரு தாய்ப்பறவை தன் குஞ்சுகளை காவல் புரியுமோ அதே போன்று நான் உன்னை தொடர்ந்தபடி இருந்தேன். நீ உன் மனித பருவத்தின் கரு வாழ்க்கையை முடித்து சிசுவாக வெளிவந்த பொழுதும் என் கண்முன்னே உன் மீதே இருந்தது. நீ உன் குழந்தை பருவத்தில் உனது சிறு உருவத்தை பத்மாசனத்தில் குர்ணி மணலின் கீழ் மறைத்து கொண்டு அமர்ந்த பொழுது நான் ஆர்வமாக அவ்விடமே இருந்தேன். பொறுமையிடம் மாதம் மாதமாக வருடம் வருடமாக உன்னை கண்காணித்து கொண்டு இந்த நிறைவான நாளுக்காக காத்திருந்தேன். இப்போது நீ என்னுடன் இருக்கிறார். நீ பழைய நாட்களில் விரும்பி வசித்த குகை இதோ. நான் உனக்காக அதை எப்பொழுதும் சுத்தமாகவும் தயாராகவும் வைத்திருக்கிறேன். இதோ நீ தினமும் அமர்ந்து உன் பரந்த இதயத்தை இறைவனுடன் நிறைத்த புனிதமான ஆசன கம்பளம். இதோ நீ என்னால் தயாரிக்கப்பட்ட அமுதத்தை அடிக்கடி அருந்திய கிண்ணம். ஒரு நாள் இதே கிண்ணத்திலிருந்து நீ மறுபடியும் பருவக்கூடும் என்று இந்த பித்தளை கிண்ணத்தை தேய்த்து பளபளவென்று எப்படி வைத்திருக்கிறேன் பார். எனக்கு உரியவனே, உனக்கு இப்பொழுது புரிகிறதா? என் குருதேவா, நான் என்ன சொல்ல? நான் உடைந்த குரலில் மெதுவாக சொன்னேன். இந்த மாதிரியான அழிவற்ற அன்பை ஒருவன் எங்கு கேள்விப்பட்டிருக்க கூடும்? பிறப்பிலும் இறப்பிலும் என் முடிவற்ற பொக்கிசமான என் குருதேவரை நான் பரவசத்துடன் நோக்கியவாறு இருந்தேன். லாகரி, நீ புனிதமாக்கப்படணும். இந்த கிண்ணத்தில் உள்ள எண்ணெயை குடித்திட்டு ஆற்றின் அருகில் படுத்துக்கோ. பாபாஜியின் அனுபவபூர்வமான விவேகம் எப்பொழுதும் முன்னணியில் நிற்கும் என்பதை உடனடியாக ஒரு பழைய புன்சிரிப்புடன் நான் நினைத்து பார்த்தேன். நான் அவர் கட்டளைக்கு கீழ்ப்படிந்தேன். பனிக்கட்சி போன்ற குளிர்ச்சியான இமாலய இரவு கவிய தொடங்கிய பொழுது ஒரு கதகதப்பானதும் இதமானதுமான ஒளி பிரகாசம் என்னுள் படலராயிற்று. நான் அதிசயித்தேன். என்னவென்று தெரியாத அந்த எண்ணெயினுள் பிரபஞ்ச உஷ்ணம் அடங்கியிருக்கிறதோ? இருளில் கடுமையான ஊதல் காற்று ஒரு பயங்கரமான சவாலாக வீறிற்று. என்னை சுற்றி சுழன்றடித்தது. கோகாஸ் நதியின் சில்லென்ற சிறு அலைகள் பாறையிலான கரையின் மீது நீண்டு படித்திருந்த என் உடலை அவ்வப்போது தொட்டு சென்றன. வெகு சமீபத்தில் புலிகளின் உருமல் கேட்டது. ஆனால் என் மனம் பயமற்று இருந்தது. என்னுள் புதிதாக உண்டாகியிருந்த ஒளிபெற்ற சக்தி தகர்க்க முடியாத ஒரு பாதுகாப்பை நிச்சயமாக உணர்ந்திற்று. பல மணி நேரங்கள் வேகமாக நகர்ந்தன. வேறொரு பிறவியின் மங்கிய நினைவுகள் தற்சமயம் என் தெய்வீக குருவுடன் மறுபடி இணைந்ததுதானா? அற்புத கோலத்துடன் கோர்வையாக இளையலாயின. என் தனிமையான நினைவுகளை நெருங்கி வந்த காலடி சத்தம் களைத்தது. இருளில் ஒரு மனிதனின் கரம் மிருதுவாக நான் எழுந்திருக்க உதவியதுடன் சில உலர்ந்த ஆடைகளும் கொடுத்தது. வா சகோதரனே, என் தோழர் கூறினார். குருதேவர் உனக்காக காத்திருக்கிறார். அவர் காட்டின் வழியே என்னை இட்டு சென்றார். பாதியில் ஒரு திருப்பத்தை நாங்கள் அடைந்தவுடன் தூரத்தில் இருந்த நிலையான வெளிச்சத்தினால் இரவின் இருட்டு ஒளியூட்டப்பட்டது. அந்த சூரியோதமாக இருக்குமோ? நான் விசாரித்தேன். முழு இரவும் அதற்குள் நிச்சயம் கழிந்திருக்காதே. அது நடுஇரவு நேரம். என் வழிகாட்டி மிருதுவாக நகைத்தார். அந்த ஒளி ஒப்புயரவற்ற பாபாஜியால் உருவாக்கப்பட்ட ஒரு தங்க மாளிகையின் ஒளிரல்தான். மங்கிய கடந்த காலத்தில் நீ ஒரு தடவை ஒரு அரண்மனையின் அழகை அனுபவிக்க வேண்டுமென்ற விருப்பத்தை வெளியிட்டாய். நமது குருதேவர் உனது அந்த விருப்பத்தை திருப்தி செய்து உன்னுடைய கடைசி கர்மவினையின் பந்தத்திலிருந்து உன்னை விடுவிக்கப் போகிறார்.
அவர் தொடர்ந்தார். அந்த கண்ணை பறிக்கும் மாளிகைதான் இன்று உனக்கு கிரியாயோக உபதேசம் செய்யும் இடமாக போகுது. உன் எல்லா சகோதரர்களும் உன் அஞ்ஞான வாசத்தின் முடிவை கொண்டாடும் ஆனந்தத்தில் உன்னை வரவேற்க இங்கு கூடியிருக்கிறார். அங்க பார். எங்கள் முன்னால் கண்கூச செய்யும் தங்கத்தாலான ஒரு பெரிய மாளிகை நின்றிருந்தது. கணக்கற்ற நவரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்டு விசாலமான பூந்தோட்டங்கள்ல மத்தியில அமைதியான நீர்நிலையில பிரதிபலித்த அந்த மாளிகை ஒப்புமையற்ற பேரழகு காட்சிதான். கோபுர அலங்கார வளைவுகள் ரொம்ப நுண்ணிய வேலைப்பாடுகளிடம் உயர்ந்த வைரம், நீலம், மரகதம் எல்லா கற்களால் இழைக்கப்பட்டிருந்தது. தேவ தூதரையொத்த முகத்தோற்றத்துடன் கூடிய மனிதர்கள் வந்து மாணிக்க கற்களால் சிவந்த ஒளிவேசம் நுழைவாயில் நிறுத்தப்பட்டிருந்தது. இப்ப கர்மவினியின் விதிப்படி தான் ஒவ்வொரு மனித ஆசையும் இறுதியில நிறைவே அடைந்தாகணும். இந்த மாதிரியாக ஆன்மீகத்தை சாராத ஆசையாகிய சங்கிலி மனிதரை மறுபிறவி என்னும் சக்கரத்துடன் பிணைந்து விடுது. நான் எனக்கு துணையாக வந்தவரை தொடர்ந்து ஒரு விசாலமான வரவேற்பு அறையை அடைஞ்சேன். ரோஜாக்களின் மனமும் தூபங்களின் சுகந்தமும் காட்டில் மிதந்து வந்தது. மங்களமான விளக்குகள் பலவித வண்ண ஒளியை தோற்றுவித்தன. சிறு குழுக்களில் சிலர் சிவந்தும் சிலர் கருத்தும் இருந்த பக்தர்கள் மெதுவாக கீதம் இசைத்தவாறு இல்ல தியான நிலையில் மௌனமாக அமர்ந்து உள்ளுரும் சாந்தியில் திளைத்தவராக காணப்பட்டாங்க. அந்த சூழ்நிலையில அலைமோதும் ஒரு ஆனந்தம் வியாபித்து இருந்தது. உன் கண்களுக்கு விருந்து படை. கலைவண்ணம் நிறைந்த இந்த அரண்மனையின் அழகை நன்றாய் அனுபவி. ஏனா இவை உன் கௌரவிப்பதற்காகவே படைக்கப்பட்டுள்ளது என்று என் வழிகாட்டி குறிப்பிட்டதும் நான் ஆச்சரியத்தினால் வியந்து கண்டு அனுதாபத்துடன் புன்னகைத்தேன். சகோதரரே, இந்த மாளிகையின் அழகு மனித மனதின் கற்பனை எல்லைகளுக்கு அப்பாற்பட்டதாகும். இது தோன்றியதின் மர்மத்தை தயவு செய்து எனக்கு விளக்கி கூறுங்கள் என்றேன் நான். உனக்கு சந்தோஷமாக சொல்லுகிறேன். என் தோழரின் கருமையான கண்கள் விவேகத்துடன் பளிச்சிட்டன. இது உருவாக்கப்பட்டிருப்பது பற்றி விளக்க முடியாது ஒன்றுமில்லை. இது முழு பிரபஞ்சமும் இறைவனுடைய எண்ணத்தின் வெளிப்பாடுதான். அண்ட வெளியில் மிதக்கும் ஒரு களிமண் உருண்டையான இந்த உலகம் இறைவனின் கனவுதான். மனிதன் தன் கனவு உணர்வு நிலையில் பொருட்களை படைத்து உயிரூட்டுவதைப் போலதான் இறைவன் எல்லா பொருட்களையும் தன் மனதில் இருந்து தான் உண்டாக்குறாங்க. கடவுள் இந்த உலகத்தை முதலில் ஒரு எண்ணமாக தான் உருவாக்கினார். அவர் அதை துரிதப்படுத்தினார். அணுசக்தியும் பின்னர் பொருளும் தோன்றியது. அவர் புவியின் அணுக்களை ஒன்றுக்கொன்று தொடர்புற செய்து ஒரு திடமான கோலமாக்கினார். அதனுடைய எல்லா மூலக்கூறுகளிலும் ஆண்டவனுடைய சங்கற்பத்தால் ஒன்றாக பிணைக்கப்பட்டுள்ள அந்த சங்கற்பத்தை திரும்ப எடுத்துக்கொள்ளும் போது பூமியின் சகல அணுக்களும் சக்தியாக மாறிடும். அணுசக்தி திரும்ப அது உற்பத்தியான இடமாகிய உணர்வு நிலைக்கே சென்றுடும். உலகம் என்ற எண்ணமே இந்த புறத்தன்மையிலிருந்து மறைந்திடும். கனவு பொருளானது காண்பவரின் அடிமனசுல எண்ணத்தினால உருவாக்கப்படுது. இணைக்கப்பட்டுள்ள அந்த எண்ணம் வந்து விழிப்பு நிலையில விளக்கக்கூடும் பொழுது கனவும் அதன் மூல பொருளும் கரைந்திடுது. ஒரு மனிதன் கண்ணை மூடிக்கொண்டு ஒரு கனவு படைப்பை நிறுவிறார். விழித்ததும் எந்த முயற்சியும் இல்லாம அதை கழித்திடுறாங்க. அவர் இறைவனுடைய மூல மாதிரி திட்டத்தை தான் கடைபிடிக்கிறாங்க. அதே போலதான் அவங்க பிரபஞ்ச உணர்வுல விழிப்படைஞ்ச உடனே எந்த சிரமமும் இல்லாம பிரபஞ்ச கனவு உலகத்தின் பொய் தோட்டத்தை கலைத்திடுறாங்க. எல்லையில்லாத எல்லாம் செய்ய வல்ல இச்சா சக்தியுடன் இசைந்து பாபாஜியினால் மூல அணுக்களை அவங்க தாமே இணைந்து எந்த உருவத்தில் வேண்டுமானாலும் உருக்கொள்ளுமாறு ஏவ முடியுது. இந்த பூமி எந்த அர்த்தத்தில் உண்மையோ அந்த விதத்திலேயே கன நேரத்தில் உருவாக்கப்பட இந்த மாளிகையும் உண்மைதான். இறைவனின் எண்ணம் எப்படி உருகை சிருஷ்டித்துக்கு பின் அவருடைய இச்சா சக்தி அதை காப்பாற்றி வருதோ அதே போல பாபாஜி இந்த அழகிய மாளிகை தன் மனதிலிருந்து படைத்து தன் இச்சா சக்தியினால் அந்த அணுக்களை ஒரு சேர வைத்திருக்கிறார். அவர் தொடர்ந்தார். இந்த கட்டிடம் தன் காரியத்தை ஆற்றிய பிறகு பாபாஜி அதன் உருவை கலைத்து விடுவார். நான் திக் பிரம்மையுடன் மௌனமாக நின்ற பொழுது என் வழிகாட்டி கையை வீசி சைகை செய்தார். நவரத்தினங்களால் அற்புதமாக இழைக்கப்பட்ட இந்த ஜொலிக்கும் மாளிகை மனித முயற்சியினால் கட்டப்படல.
அதிலுள்ள பொன்னும் மணிகளும் சுரங்கங்களிலிருந்து சிரமத்துடன் தோண்டப்படல. அது மனிதனுக்கு நிலையான ஒரு சவாலாக திடமாக உயர்ந்து நிற்குது. யார் ஒருத்தங்க தன்னை இறைவனின் மகனாக தெரிந்து கொள்றாங்களோ, பாபாஜி உணர்ந்திருப்பதை போல அவங்க தன்னுள் மறைந்திருக்கும் எல்லையற்ற சக்தியினால எந்த குறிக்கோளையும் அடைய முடியும். ஒரு சாதாரண கல் மறைவாக அபாரமான அணுசக்தியில பெற்றிருக்கு. அதே போல ரொம்ப கீழ்நிலையில் உள்ள மனிதன் கூட தெய்வீக சக்தியின் இருப்பிடம் ஆறாங்க. அந்த முனிவர் அருகிலுள்ள மேஜையில் ஒரு வசீகரமான பூச்செடியை கையில் வச்சார். அந்த கைப்பிடி வைரங்களினால் ஜொலித்து கொண்டிருந்தது. நம் மேன்மையான குருதேவர் பிரபஞ்சத்தின் பல்லாயிரக்கணக்கான சுதந்திரமான கிரணங்களை கெட்டியாக்கி இந்த மாளிகையை படைத்திருக்கிறார். அவர் தொடர்ந்தார். இந்த பூச்சாடியும் அவர் அதன் வைரங்களையும் தொட்டுப்பார். இந்திரிய அனுபவத்தில் எல்லா சோதனைகளையும் அவை வென்றுவிடும். நான் அந்த பூஜாடியை சோதித்தேன். அதில் இருந்த நவரத்தினங்கள் ஒரு அரசனின் பொக்கிஷத்திற்கு உகந்தவை. மின்னிக் கொண்டிருந்த தங்கத்தாலாகிய அறையின் கனமான சுவர்களை கையால் தடவி பார்த்தேன். என் மனதில் ஆழ்ந்த திருப்தி படர்ந்த கடந்த பிறவியில் உண்டாகிய உள்மனதில் மறைந்திருந்த ஒரு விருப்பம் இப்பொழுது ஒரே சமயத்தில் நிறைவேறி அழிந்து விட்டதாக தோன்றுது. என் கம்பீரமான தோழர் என்னை அலங்கரிக்கப்பட்ட வளைவுகள் மற்றும் தாழ்வாரங்கள் வழியாக ஒரு சக்கரத்தின் அரண்மனையைப் போல உயர்ந்த முறையில் பொருட்கள் அமைக்கப்பட்டிருந்த அறைகள் பலவற்றினுள் என்னை அழைத்து சென்றார். நாங்கள் ஒரு பிரம்மாண்டமான மண்டபத்தினுள்ளே நுழைந்தோம். அதன் நடுவில் கண்கூசும் பல வண்ணங்களை வாரி இறைக்கும் நவரத்தினங்கள் இழைத்த ஒரு தங்க சிம்மாசனம் இருந்தது. அங்கு பத்மாசனத்தில் மகாவதார் பாபாஜி அமர்ந்திருந்தார். நான் பளபளப்பாக்கும் அந்த தரையின் மீது அவர் திருவடிகளில் வீழ்ந்து வணங்கினேன். லாகரி, நீ இன்னும் தங்க அரண்மனைக்கான உன் கனவு ஆசைகளில் திளைத்து கொண்டிருக்கிறாய். என் குருவின் கண்கள் அவர் படைத்த நீல மணிகளைப் போலவே மின்னிக் கொண்டிருந்தது. விழித்துக்கொள், உன் பூலோக விருப்பங்கள் எல்லாமே நிரந்தரமாக தணிந்துவிடப் போகுது. அவர் மறைப்பொருளுள்ள சில ஆசீர்வாத சொற்களை உச்சரித்தார். என் மகனே, எழுந்திரு. கிரியா யோகத்தின் மூலம் இறைவனின் சாம்ராஜ்யத்தை அடைய உன்னுடைய தீட்சையை பெற்றுக்கொள். பாபாஜி தன் கையை நீட்டினார். பழங்களாலும் மலர்களாலும் சூழப்பட்ட ஒரு ஹோம குண்டம் தோன்றியது, அதாவது வேள்வி. இந்த கொழுந்து விட்டெறியும் பீடத்திற்கு முன்னால் விடுதலை தரும் யோக உத்தியாக கிரியா தீட்சையை பெற்றேன். விடியற்காலையில் சடங்குகள் முடிவு பெற்றது. என் பரவசமான நிலையில் எனக்கு நித்திரையின் அவசியம் இருக்கல. பொக்கிசங்களாலும் மிக நேர்த்தியான வேலைப்பாடுடைய கலைப்பொருட்களாலும் நிறைந்திருந்த அந்த மாளிகையின் அறையை சுற்றி நான் திரிந்தேன். தோட்டங்களுக்கும் போனேன். அருகிலேயே நேற்று நான் கண்ட குகையும் வறண்ட மலைப்பாறைகளின் விளிம்புகளையும் பார்த்தேன். ஆனால் இப்பொழுது அவர் ஒரு பெரிய மாளிகைக்கும் மலர் தோட்டங்களுக்கும் அருகே இல்லை. இமயத்தின் குளிர்ச்சியான சூரிய ஒளியில் நம்ப முடியாதபடி பிரகாசித்து கொண்டிருந்த மாளிகைக்குள் திரும்ப சென்று நான் என் குருவை பார்த்தேன். அவர் பல அமைதியான சீடர்களால் சூழப்பட்டு இன்னும் அந்த அரியணையிலேயே அமர்ந்திருந்தார். லாகரி, உனக்கு நல்ல பசி, பாபாஜி தொடர்ந்தார். உன் கண்களை மூடிக்கொள். நான் மறுபடி கண்ணை திறந்ததும் மனதை மயக்கும் அந்த மாளிகையும் அதன் தோற்றங்களும் மறைந்து விட்டிருந்தன. என் சொந்த உடலும் பாபாஜி மற்றும் அவருடைய சீடர்களின் உருவங்களும் மாளிகையை மறைந்த அதே இடத்தில் வெயில் படர்ந்த அந்த குகை வாயில்களிலிருந்து அதிக தூரம் இல்லாத வெறும் தரையில் அமர்ந்திருந்தன. இந்த மாளிகை கலைத்துவிடப்படும். அதனுள் பிடித்து வைக்கப்பட்டிருந்த அணு குவியல்கள் எங்கிருந்து கிளம்பினவோ அது அந்த எண்ண சாராம்சத்திற்கு விடுவிக்கப்பட்டுவிடும் என்று எனது வழிகாட்டி குறிப்பிட்டதை நான் நினைவுபடுத்தி கொண்டேன். அதிர்ச்சி அடைந்த போதிலும் நான் குருவை நம்பிக்கையுடன் பார்த்தேன். அற்புதங்கள் நிறைந்த அந்த நாளில் அடுத்தபடி எதை பார்ப்பதென்றே எனக்கு தெரியல. அந்த மாளிகை எதற்காக படைக்கப்பட்டதோ அந்த நோக்கம் நிறைவேற்றிவிட்டது. பாபாஜி கூறினார். அவர் தரையில் இருந்து ஒரு மண்பாண்டத்தை எடுத்தார். அதற்குள் உன் கையை விடு, உனக்கு விருப்பமான உணவை எடுத்துக்கொள் என்றார். நான் அந்த அகன்ற வெறும் களையத்தை தொட்டேன். நெய்யாலான சூடான பூரிகளும் கறிவகையும் இனிப்பு பண்டங்களும் தோன்றியது. நான் சாப்பிட அந்த பண்டம் எப்பொழுதும் நிரம்பியே இருந்ததை கண்டேன். சாப்பிட்டு முடிந்ததும் நான் தண்ணீருக்காக சுற்றி நோக்கினேன். என் குரு எனக்கு முன்னால் இருக்கும் களையத்தை சுட்டி காட்டினார். உணவு மறைந்து அதன் இடத்தில் நீர் நிறைந்திருந்தது.
இறைவனின் ராஜ்யமானது உலக வாழ்க்கைக்குரிய தேவைகளின் பூர்த்திகளையும் உள்ளடக்கி இருக்குது என்பதை ஒரு சில மானிடரே தெரியும். பாபாஜி சொன்னார், தெய்வீக ஆட்சி பூமியை சார்ந்துள்ளவற்றிற்கும் பரவி இருக்கு. ஆனா பின்னால் சொல்லப்பட்டது பொய் தோற்றத்தன்மையினால உண்மையான சாரம் அதனிடம் இல்லை. அன்புடைய குருதேவா, நேற்றிரவு தாங்கள் எனக்காக மண்ணுலகு விண்ணுலகு ஆகிய ரெண்டிலுமே உள்ள அழகின் இணைப்பை தோற்ற செய்தீங்க. நான் மறைந்த மாளிகையின் நினைவுகளில் புன்னகைத்தேன். உண்மையில் எந்த எளிய யோகியும் இதுவரை இதைவிட அதிகமாக கவர்ச்சியூட்டும் ஆடம்பரமான சூழ்நிலையில் மகோதனமான ஆத்மாவின் புதிர்களை அறியும் தீட்சை பெற்றிருக்க மாட்டாங்க. நம் மன அமைதியுடன் அப்போது இருந்த முற்றிலும் மாறுபட்ட காட்சியை பார்த்தேன். உலர்ந்த காட்டாந்தரை, வானமாகிய கூரை, ஆதி காலத்து இருப்பிடங்களை தரும் குகைகள் எல்லாமே சுற்றியிருந்த ஒளி நிறைந்த முனிவர்களுக்கு ஒரு அழகான இயற்கை பின்னணியாக தோன்றியது. அன்று மதியம் நான் என் முற்பிறவி அனுபவங்களின் தொடர்புகளால புனிதமாக்கப்பட்டு என் கம்பளி மேல் அமர்ந்திருந்தேன். என் தெய்வீக குருதேவர் அருகில் வந்து தன் கையை என் தலை மேல் செலுத்தினார். நான் நிர்வீகல்ப சமாதியை அடைந்திட விடாமல் 7 நாட்களுக்கு அந்த பரமானந்தத்தில் திளைத்திருந்தேன். ஆத்ம ஞானத்தின் ஒவ்வொரு நிலையும் படிப்படியாக கடந்து நான் மரணமற்ற பரவெளியை ஊடுருவினேன். மாயையின் எல்லா கட்டுப்பாடுகளும் விடுபட்டு ஒளிந்தன. என் ஆத்மா பரமாத்மாவின் பீடத்தில் முழுமையாக நிலை பெற்றது. 8வது நாள் நான் குருவின் பாதங்களில் விழுந்து என்னை என்றுமே அவர் அருகில் இந்த புனித வன பிராந்தியத்தில் வைத்து கொள்ளுமாறு மன்றாடினேன். என் மகனே, என்னை தழுவியவாறு சொன்னார், மக்களின் பார்வைக்கு முன்னால் இந்த பிறவியில் உன் பங்கு செயல்படுத்தப்பட்டே ஆகணும். பல பிறவிகளின் தனிமை தியானத்தில் பிறக்கும் முன்பே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் நீ இப்பொழுது உலக மனிதர்களுடன் கலந்து செயல்படணும். ஏற்கனவே நீ திருமணமாகி ஒரு சிறு குடும்பம் தொழில் பொறுப்பும் உண்டாகும் வரை இந்த முறை நீ என்னை சந்திக்க இருந்ததில் ஒரு ஆழ்ந்த நோக்கமும் உள்ளடங்கியது. இமயமலையில் உள்ள எங்கள் மறைவான குழுவில் ஒருவனாக நீ சேரும் உன் எண்ணங்களை தள்ளி வைக்கணும். ஒப்பற்ற ஒரு லட்சிய இல்லற யோகிக்கு எடுத்துக்காட்டாக நகர மக்கள் கூட்டத்திற்கிடையே ஒப்பற்ற ஒரு லட்சிய இல்லற யோகிக்கு எடுத்துக்காட்டாக நகர மக்கள் கூட்டத்துக்கிடையே உன் வாழ்க்கையை அடங்கியிருக்கு. உலக வாழ்க்கையில் தடுமாற்றம் அடைந்த அநேக ஆண் பெண்களின் கதறல்கள் மகான்களின் காதில் விழாமல் போகல. ஊக்கத்துடன் நாடும் எண்ணற்றோருக்கு கிரியாயோகத்தின் மூலமாக ஆத்ம சாந்தியை அளிப்பதற்கு நீ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாய். குடும்ப பந்தங்களாலும் பாரமான லோகா கதைய கடமைகளாலும் சுமைப்பட்டிருக்கும் லட்சக்கணக்கானவர்கள் அவரை போல இல்லறத்தான உன்னிடத்திலிருந்து ஒரு புது தைரியத்தை பெறுவார்கள். மிக உயர்ந்த யோக சாதனைகள் இல்லறத்தானுக்கு தடை செய்யப்படல என்பதை நீ அவர்களுக்கு புரிய வைத்து வழிகாட்டணும். உலகத்திலேயே இருந்து கொண்டும் கூட யோகியாவாங்க. சொந்த நோக்கம் அல்லது பற்று இல்லாம தன் பொறுப்புகளை விசுவாசத்துடன் செயல்படுத்தும் போது அவர் ஞான ஒளியை அடையும் நித்தியமான பாதையில் நடப்பவங்க ஆவாங்க. நீ இந்த உலகத்தை விட்டு போக வேண்டும் என எந்த அவசியம் கட்டாயப்படுத்தல. ஏன்னா நீ உள்ளுக்குள்ளே கர்ம வினையின் ஒவ்வொரு தலையையும் அறுத்தெறிந்து விட்டார். இந்த உலகத்தை சார்ந்தவனாக இல்லாமல் இருந்தாலும் நீ அதில் இருந்தே ஆகணும். நீ இந்த உலகத்துல உன் குடும்பம், தொழில், சமூகம் மற்றும் ஆன்மீக கடமைகளை மனசாட்சியுடன் நிறைவேற்றுவதற்காக இன்னும் அநேக வருடங்கள் இருக்கு. உலக பற்றுகள் மனிதர்களின் வறண்ட இதயங்களில் தெய்வீக நம்பிக்கையின் புத்துணர்ச்சி ஊடுருவும். உன்னுடைய சமநிலையான வாழ்க்கையிலிருந்து அவங்க விடுதலை என்பது வெளித்துறவுகளை விட உட்துறவை சார்ந்து இருக்குது என்பதை உணர்ந்து கொள்வாங்க. உயர்ந்த இமயத்தின் தனிமையில் நான் என் குருவின் சொற்களை செவிமடிக்கும் போது என் குடும்பம், அலுவலகம், இந்த உலகம் எல்லாம் எங்கோ தொலைதூரத்தில் இருப்பதமான ஒரு தோற்றம். ஆனாலும் அவருடைய சொற்களில் பிடிவாதமான உண்மை ஒலித்தது. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அமைதியின் புகழிடத்தை விட்டு செல்ல நான் பணிவுடன் ஒப்புக்கொண்டேன். இந்த யோக கலையை குரு சிஷ்யனுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய கடினமான புராதன விதிகளை பாபாஜி எனக்கு போதித்தார்.
கிரியா திறவுகோலை தகுதியான சீடர்களுக்கு மட்டும் உபதேசம் செய். பாபாஜி சொன்னார். யார் ஒருவர் இறைவனை நாடுவதில் எல்லாவற்றையும் துறப்பதாக சபதம் எடுத்துக்கொள்கிறானோ அவனே தியானம் என்ற விஞ்ஞானத்தின் மூலமாக வாழ்க்கையின் இறுதியான புதிர்களை தகுதியுடையவன். தேவகுருவே இழந்திருந்த கிரியாக்கலையை உயிர்ப்பித்ததன் மூலம் மனித குலத்திற்கு ஏற்கனவே ஆதரவு அளித்துள்ள தாங்கள் சீடர்களுக்கான கடுமையான தேவைகளை தளர்த்தி அதன் நன்மையை இன்னும் அதிகரிக்க செய்யலாகாதா? நான் பாபாஜி வேண்டுதலுடன் நோக்கினேன். உண்மையாக நாடும் யாவருக்கும் அவர்கள் தொடக்கத்தில் உள்ளார்ந்த முழுமையான உத்துறவு நிலைக்கு உறுதியளிக்க முடியாவினாலும் கிரியாவை கொடுக்க எனக்கு அனுமதி அளிக்கும்படி நான் வேண்டுகிறேன். உலகத்தில் முனை துன்பங்களினால் தொடரப்பட்டு வேதனைப்படும் ஆடவரும் பெண்களும் விசேஷமாக ஊக்கமளிக்கப்பட வேண்டியவர்கள். அவர்களுக்கு கிரியா உபதேசம் அளிக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டால் அவர்கள் என்றுமே விடுதலைக்கான மார்க்கத்தை நாடமாட்டாங்க. அப்படியே ஆகட்டும். உன் மூலம் இறைவனின் விருப்பமே வெளியிடப்பட்டது. உன்னிடம் பணிவுடன் உதவியை நாடுவோர் யாவர்க்கும் கிரியாவை அளி. கருணை மிக்க அந்த குரு கூறினார். சிறிது நேர மௌனத்திற்கு பிறகு பாபாஜி தொடர்ந்தார். உன் சிஷ்யர்கள் ஒவ்வொருவருக்கும் பகவத்கீதையில் சொன்னபடி இந்த மகத்தான வாக்குறுதியை திரும்பவும் எடுத்து கூறு. ஸ்வல்பம்பஸ்ய தர்மஸ்ய தராயகே மகதோ பயாத். இந்த தர்மத்தின் சிறிதளவு பயிற்சி கூட பெரும் பயத்திலிருந்து மாபெரும் துன்பங்களை இயல்பாக உடைய திரும்ப திரும்ப உண்டாகும் பிறப்பு இறப்பு என்ற சூழல்களிலிருந்து உன்னை காக்கும். மறுநாள் காலையில் விடை பெறும்போது ஆசையை பெறுவதற்காக நான் என் குருவின் பாதங்களில் பணிந்து நிற்கும் போது அவரை பிரிவதில் எனக்கிருக்கும் ஆழ்ந்த தயக்கத்தை அவர் உணர்ந்தார். என் அன்பான குழந்தாய், நமக்குள் பிரிவென்பது இல்லை. அவர் மிகுந்த பாசத்துடன் என்னை தோளை தொட்டார். நீ எங்கிருந்தாலும் சரி, எப்பொழுதும் என்னை அழைத்தாலும் சரி, நான் அந்த கணமே உன்னுடன் இருப்பேன். அவருடைய அற்புதமான வாக்குறுதியினால் ஆறுதலை அடைந்திருக்கும் புதிதாக அடைந்த இறைஞான தங்கம் என்ற செல்வத்துடன் நான் மலையில் இருந்து இறங்கினேன். நான் இமயமலை காடுகளில் தொலைந்து விட்டதாக 10 நாட்களாக நினைத்து கொண்டிருந்த சக ஊழியர்களால் நான் வரவேற்கப்பட்டேன். தலைமை அலுவலகத்திலிருந்து சீக்கிரமே ஒரு கடிதமும் வந்தது. லாகரி தானாப்பூர் அலுவலகத்திற்கு திரும்பணும் என்று பதில் கண்டிருந்தது. ராணிகேத்திற்கு அவருடைய மாற்றல் தவறுதலால் ஏற்பட்டது. ராணிகேத்தில் பணியை ஏற்றுக்கொள்ள வேறு ஒருவர் அனுப்பப்பட்டிருக்க வேண்டும். என்னை இந்தியாவின் இந்த வெகு தூர இடத்திற்கு கொண்டு சேர்த்த சம்பவங்களில் மறைந்துள்ள குறுக்கீடுகளை எண்ணி எனக்குள் நகைத்து கொண்டேன். தானாப்பூருக்கு திரும்புவதற்கு முன்னால் நான் மொரதாபாத்தில் ஒரு வங்காள குடும்பத்துடன் சில தினங்கள் கழித்தேன். 6 நண்பர்கள் அடங்கிய குழு என்னை வரவேற்க அங்கு கூடியிருந்தது. நான் ஆன்மீக விஷயங்களுக்கு பேச்சை திருப்பிய பொழுது என்னை விருந்தளித்தவர் வருத்தத்துடன் குறிப்பிட்டார். ஓ, இந்த நாட்களில் பாரதம் மகான்கள் இன்றி வறுமையாகிட்டது. பாபு, நான் உணர்ச்சியுடன் மறுத்தேன். இன்னமும் இந்நாட்டில் உயர்ந்த மகான்கள் இருக்கவே செய்கிறாங்க. ஏதோ ஒரு உணர்ச்சி வேக மனநிலையில் நான் தூண்டப்பட்டு இமயத்தில் எனக்கு ஏற்பட்ட அற்புதமான அனுபவங்களை விவரித்தேன். அந்த சிறு குழு மிக பணிவுடன் தன் அவநம்பிக்கையை தெரிவித்தது. லாகரி ஒரு ஆறுதலாக கூறினார். இந்த அடர்த்தி குறைந்த மலைக்காட்டில் உன் மனம் சோர்வடைந்து விட்டது. நீ கூறியது ஏதோ பகல் கனவுதான். உண்மையான உற்சாகத்தினால உந்தப்பட்டு நான் சரிவர யோசனை செய்யாமல் சொன்னேன். நான் அழைத்தால் என் குரு இந்த வீட்டிலேயே தோன்றுவார். ஒவ்வொரு கண்ணிலும் உற்சாகம் ஒளிந்தது. அந்த மாதிரியான ஒரு அதிசயத்தை அந்த குழு காண விரும்பியதில் ஆச்சரியமில்லை. அரை மனதுடன் 2 புது கம்பளங்களும் அமைதியான அறையும் கேட்டேன். ஆகாய வெளியிலிருந்து குருதேவர் தோன்றுவார் என்றேன். நான் அமைதியாக வெளியில் இருங்கள், நான் சீக்கிரமே உங்களை அழைக்கிறேன். நான் வினயத்துடன் என் குருவை அழைத்தபடி தியானத்தில் ஆழ்ந்தேன். இருட்டான அந்த அறையில் மங்களமான இதந்தரும் ஒளி பரவியது. அதிலிருந்து ஒளிமயமான பாபாஜியின் உருவம் வெளிப்பட்டது. லாகரி, இந்த அற்ப விஷயத்திற்காகவா நீ என்னை அழைக்கிறாய்? குருதேவரின் பார்வை கடுமையாய் இருந்தது. சத்தியம் உண்மையாகவே தேடுபவர்களுக்கு உரியது, வெறும் ஆவல் உடையவருக்கு இல்லை. கண்ணால் பார்க்கும் பொழுது நம்புவது சுலபம். ஆன்மாவை ஆழ்ந்து தேட அவசியமில்லை.
இந்திரியங்களை கடந்த உண்மையானது இயல்பான லோகாயத அவநம்பிக்கையை யார் வெல்கிறார்களோ அவர்கள் தகுதியுடன் கண்டுபிடிக்கப்படுகிறது. அவர் தீவிரமாக சொன்னார், என்னை போகவிடு. நான் பிரார்த்தித்தபடியே அவர் காலடியில் வீழ்ந்தேன். தெய்வீக குருவே, என் பெரிய தவற்றை நான் உணர்கிறேன். நான் தாழ்மையுடன் மன்னிப்பு கேட்கிறேன். ஆன்மீக விஷயங்களில் குருடராயிருந்த இவர்கள் மனதில் நம்பிக்கை ஊட்டுவதற்காக தான் நான் உங்களை அழைக்க துணிந்தேன். தாங்கள் மிகுந்த பெருந்தன்மையுடன் என்னை அழைப்புக்கிணங்கி இங்கு வந்திருப்பதால் தயவு செய்து என் நண்பர்களுக்கு அருளாசி வழங்காமல் செல்லாதீங்க. அவர்கள் நம்பிக்கை இல்லாதவர்கள்தாம். இருந்தாலும் என் விசித்திரமான கூற்றை குறைந்தபட்சம் சோதித்து பார்க்க விருப்பமுடையவராக இருந்தார்களல்லவா? ரொம்ப நல்லது. நான் கொஞ்ச நேரம் தங்குகிறேன். உன் நண்பர்களுக்கு முன்னால் உன் சொற்கள் அவமதிக்கப்படுவதை நான் விரும்பல. பாபாஜியின் முகம் கனிவாகியது. ஆனால் அவர் மிருதுவாக தொடர்ந்தார். இனிமேல் என் மகனே, உனக்கு எப்பொழுது தேவையோ அப்பொழுதுதான் நான் வருவேன். நீ கூப்பிடும் பொழுதெல்லாம் இல்லை என்றார். நான் கதவை திறந்த பொழுது அந்த சிறிய குழுவில் இறுக்கமான மௌனம் ஆட்சி புரிந்தது. தங்கள் புலன்களையே நம்பாதது போல் அந்த கம்பள ஆசனத்தில் அமர்ந்திருந்த ஒளிமயமான உருவத்தை கண்ணு கொட்டாமல் அவர் பார்த்தனர். இது எங்களை மொத்தமாக வசப்படுத்தியதாகும். ஒருவர் ஆர்ப்பாட்டத்துடன் நகைத்தார். நாங்கள் அறியாமல் இந்த அறைக்குள் யாரும் நுழைந்திருக்கவே முடியாது. பாபாஜி ஒரு புன்சிரிப்புடன் முன்வந்து ஒவ்வொருவரையும் தன் கதகதப்பான திடமான உடல் தசைகளை தொட்டு பார்க்குமாறு சைகை செய்தார். அவர்கள் சந்தேகமெல்லாம் நீங்கியது. என் நண்பர்கள் பயபக்தியுடன் வருந்தியவாறு தாங்களாகவே அவர் காலடியில் வீழ்ந்து வணங்கினார்கள். ஹல்வா தயாராகட்டும். பாபாஜி இந்த வேண்டுகோளை விடுத்தது அந்த குழுவிற்கு அவருடைய உடலின் உண்மையை மேலும் நிலைநாட்டுவதற்காகவே என்பதை நான் அறிவேன். ஹல்வா தயாராகி கொண்டிருந்த போது பாபாஜி சுமூகமாக உரையாடி கொண்டிருந்தார். இந்த சந்தேகிக்கும் தாமஸ்கள் புனித பவுலாக உருமாற்றம் பெற்றது விந்தையே. நாங்கள் எல்லோரும் உண்ட பிறகு பாபாஜி எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசை கூறினார். திடீரென்று ஒரு மின்னல் தோன்றியது. பாபாஜியின் உடல் மின் அணுக்களின் மூலப்பொருட்கள் அந்த கணமே ரசாயன மாற்றமடைந்து பரவும் ஆவி ஒளியாததை நாங்கள் கண்கூடாக கண்டோம். கடவுளுடன் இசைந்த குருதேவரின் இச்சா சக்தி அவருடைய உடலாக ஒன்று சேர்ந்திருந்த அண்டவெளி அணுக்களின் பிடியை தளர்த்தியது. உடனே கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் பொறிகள் அண்ட கோச களஞ்சியருக்குள் மறைந்தன. மரணத்தை வென்றவரை நான் என் சொந்த கண்களாயே கண்டேன். அந்த குழுவில் ஒருவரான மைத்ரா மிகுந்த பயபக்தியுடன் உரைத்தார். அவர் முகம் சமீபத்தில் உண்டான விழிப்பின் ஆனந்தத்துடன் உருமாறியிருந்தது. ஒரு குழந்தை குமிழிகளுடன் விளையாடுவதைப் போல அந்த பரமகுரு காலம் இடம் இவைகளுடன் விளையாடினார். விண்ணுலகு மண்ணுலகு இவைகளின் திறவுகோலை கையில் வைத்திருக்கும் ஒருவரை கண்டுவிட்டேன். நான் சீக்கிரமே தானாப்பூருக்கு திரும்பினேன். பரமாத்மாவில் திடமாக நங்கூரம் ஊன்றிக் கொண்டு நான் மறுபடியும் ஒரு இல்லறத்தானின் குடும்பம் மற்றும் தொழில் சார்ந்த பலவிதமான கடமைகளை ஏற்றேன் என்று லாகரி மகாசயர் கூறி முடித்தார். லாகரி மகாசயர் சுவாமி கேவாலானந்தருக்கும் ஸ்ரீ யுக்தேஸ்வரருக்கும் பாபாஜியை இன்னொரு முறை சந்தித்த கதையையும் கூறியிருந்தார். அந்த பரமகுரு உனக்கு தேவையாய் இருக்கும் பொழுது நான் வருவேன் என்ற தன் வாக்குறுதியை நிறைவேற்றிய பல தடவைகளில் அதுவும் ஒன்றுதான். அது அலகாபாத்தில் கும்பமேளா நடக்கும் காட்சிதான். லாகரி மகாசயர் தன் சீடர்களிடம் விவரித்தார். என் அலுவலக கடமைகளிலிருந்து சிறு விடுமுறையின் பொழுது நான் அங்கு சென்றிருந்தேன். அந்த புனித விழாவில் பங்கெடுத்து கொள்ளும் பொருட்டு தொலை தூரத்தில் இருந்து வந்திருந்த சாதுக்கள் சந்நியாசிகள் கூட்டத்தின் மத்தியில் நான் சுற்றி கொண்டிருந்த பொழுது உடம்பெல்லாம் விபூதியை பூசிக்கொண்டிருந்த திருவோட்டை ஏந்திருக்கும் ஒரு துறவியை கண்டேன். மனதிற்குள் துறவியின் பாங்கின்றி வெளி சின்னங்களை அணிந்த அவன் ஒரு பாசாங்குக்காரன் என்ற எண்ணம் என் மனதில் நான் அந்த துறவியை கடந்துதான் தாமதம். என் திகைப்புற்ற கண் அங்கு பாபாஜியை கண்டது. அவர் ஜடைமுடி தரித்த ஒரு ஏகாந்த துறவியின் முன் மண்டியிட்டு வணங்கி கொண்டிருந்தார். குருஜி, நான் அவசரமாக அவர் அருகில் சென்றேன். ஐயா, தாங்கள் இங்கு என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நான் இந்த சன்னியாசியின் பாதங்களை கழுவி கொண்டிருக்கிறேன். பிறகு அவரது சமையல் பாத்திரங்களை தேய்க்கப் போகிறேன். பாபாஜி ஒரு சிறு குழந்தையைப் போல என்னை பார்த்து முறுவலித்தார். உயர்ந்தவரோ தாழ்ந்தவரோ எல்லா மனித உடற்கோயில்களும் இறைவன் சமமாக வசிக்கிறார் என்பதை உணர்ந்து நான் யாரையும் கண்டனம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்று எனக்கு அறிவிக்கிறார் என்பதை நான் அறிந்தேன்.
இந்த மகா குரு தொடர்ந்தார். ஞானி மற்றும் அஞ்ஞானி சாதுகளுக்கு சேவை செய்வதன் மூலம் நான் குணநலன்களில் ரொம்ப உயர்ந்ததான இறைவனுக்கு மற்ற எல்லாவற்றையும் விட பிரியமான பணிவு என்னும் பண்பை கற்றுக்கொள்கிறேன். 34வது அத்தியாயம் இன்னையோட நிறைவடைந்தது. நாளைக்கு 35வது அத்தியாயம் தொடரலாம். வீடியோவை லைக் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ ஆல். ஓம் கிரியா பாபாஜி நம. 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 ஓம் கிரியா பாபாஜி நம.